ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்னைக்கு சிம்பிளா குயிக்கான முறையில நகர வச்சு மீன் குழம்பு, நகர மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த நகர கிடைக்கும் போது மீன் குழம்பு இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு நகர மீன் கிடைச்சிருக்கு, அதை வச்சு நான் இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். ஒரு கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சா நல்ல ஒரு வாசனையோட இருக்கும். இதுல அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், இது மூணுத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சு வரவும் பொடியா கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன். இதோட பொடியா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டுலாம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த வெந்தயம், சீரகம் போட்டுலாம் தாளிக்கும் போது நல்ல கமகமான குழம்பு நல்ல ஒரு வாசனையாவே இருக்கும். இதெல்லாம் பொடியா கட் பண்ணி வச்ச தக்காளிய சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா ஓரளவு வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு வந்துருச்சு, நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ புளி கரைசலை இதுல சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இதுல குழம்பு மிளகாய் தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே போதும், ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். காரமும் கரெக்டா இருக்கும் நமக்கு. இதுல கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுக்கோங்க. இதுல அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பு பச்சை வாசனை போக நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். நம்ம கொதிச்சதுக்கு அப்புறமா மீன்களை சேர்த்துக்கலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். மீன் குழம்பு நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கும். குயிக்கா ஈஸியான மெத்தட்ல செய்யக்கூடிய மீன் குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு வருது. குழம்பு நல்லா கொதிச்சிருக்க நிலையில நம்ம இப்போ மீனை சேர்த்துடலாம். இந்த நகர மீன் கிடைக்கும் போது குழம்பு செஞ்சு பாருங்க, நல்ல ஒரு வாசனையோட சூப்பராகவே இருக்கும். மீன் போட்டதுக்கு அப்புறமா அதிகமா கலராம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு குக் பண்ணுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிரும். லைட்டா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்ல கமகமான வாசனையோட அருமையான மீன் குழம்பு குயிக்கா யாருனாலும் ஈஸியாவே செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை அதுக்கும் ஊத்தி சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இறக்குற ஸ்டேஜ்ல மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. நல்ல சூடா உள்ள சாதத்துல இந்த சுட சுட உள்ள இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்ல சூப்பராகவே இருக்கும். இதை மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.